மான்சி மான்சி என்னம்மா பண்ணிகிட்ருக்க? ரொம்ப நேரம் ஆகிட்டுருக்கு, எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்கல்ல, சீக்கிரம் வாம்மா. ஐயோ இருக்கட்டுங்க, எதுக்குங்க இப்போ இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம்? நீங்கள் கூப்பிட்டாலே போதும் சார், நாங்கள் வந்துடுவோம். ஆமாம் அண்ணா, நீங்கள் கூப்பிட்டதே போதும், நாங்கள் கண்டிப்பாக வந்துடுவோம். ஐயோ அது இல்லை சிஸ்டர், முதல்ல வீடு பால் காச போகிறோம், வீட்டுக்கு பக்கத்தில் நீங்கள் தான் இருக்கீங்க, உங்களை கண்டிப்பாக வெறுவாயில் கூப்பிடக்கூடாதுங்க, வெத்தலை பார்க்க வச்சு முறையாக கூப்பிட்றதானங்க கரெக்டு. அதான் நான் இப்போ பண்ணுறேன், இதை நீங்கள் ஏற்றுட்டு தாங்க ஆகணும். மான்சி என்னம்மா பண்ணுற? சீக்கிரம் வரையா இல்லையா? நீ எவ்வளோ நேரம் காத்துட்ருப்பாங்க? என்னங்க இதோ இருங்க வந்துட்டேன், நீங்கள் வேற ஏன் கத்திட்ருக்கீங்க? சும்மா இருங்க, இந்தாங்க வாங்கிக்கோங்க. சரி இந்தாங்க சார் வாங்கிக்கோங்க. ரொம்ப நன்றி சார், கண்டிப்பாக வந்துடுறோம். நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக வந்து தாங்க ஆகணும், சரிங்களா? நீங்கள் மட்டும் இல்லாமல் குழந்தை குட்டி எல்லாத்தையும் கூட்டின்னு வந்துடுங்க, சரிங்களா சார்? ஆமாண்ணா, நீங்கள் எல்லோரும் சேர்ந்து வந்துடுங்க ஃபேமிலியோடு. சரிம்மா. சரிங்க சார், நான் போய் நிறைய வேலை இருக்குது வீட்டில், நானும் மான்சியும் எல்லாத்தையும் அப்படியே விட்டு வந்திருக்கோம், நாங்கள் போய் அதை பார்க்குறோம், நீங்கள் எல்லோரும் வந்துடுங்க, சரிங்களா? சரிங்க. சரிம்மா, நான் போயிட்டு வரேன். சரிங்க அண்ணா. வா மான்சி போகலாம். மணிமேகலை, அவங்க பார்த்தியா? யாருன்னே தெரில, இருந்தாலும் ஃபஸ்ட் டைம் வீட்டுக்கு பால் காசுன்ட்டு வெத்தலை பாக்க வச்சு கூப்பிட்டு போயிருக்காங்க. ஆமாங்க, அதாங்க நானும் யோசிக்கிறேன். சரி நம்ம கண்டிப்பாக போகலாம், சரியா? சரிங்க. சரி நீயும் நானும் மட்டும் போகலாம். எங்க அரவிந்தை கூப்பிட்டு போனாங்க? என்னது அரவிந்தா? ஐயோ அவன் சரியான வாழாச்சே, எதனா பண்ணானா முதல் நாளே அவங்களுக்கு பிரச்சனைமா. நீயே நான் மட்டும் போகலாம். இல்லைங்க, அரவிந்தையும் கூப்பிட்டு போகலாங்க, ப்ளீஸுங்க. சரி அவனை நீ தான் பார்த்துக்கணும், பார்த்துக்க. சரிங்க, அவன் எதுவும் பண்ணாதவன்னு நான் பார்த்துக்கிறேன். சரி.